குடிக்க அடிமையானவருடைய குடும்பத்தில் சேலரியோடைய மொத்த பங்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டாஸ்மாக் தான் போகும். அதாவது உங்களை விஷத்தை குடிக்க சொல்கிற மாதிரி அதில் ஒரு நல்ல விஷயம் கூட கிடையாது, ஒரு ட்ராப்பு கூட சேஃப் இல்லைன்னு சொல்லலாம். அடிமட்டத்தில் கீழ் மட்டத்தில் இருக்கிறாங்க. அது அந்த குடினால பல குடும்பங்கள் வீணாக போகுது, பல குடும்பங்கள். இவர் மாரியம்மாள், இவர் செல்வி. இவர்கள் இருவருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. இருவருமே தங்கள் கணவரை குடிக்கு பலி கொடுத்தவர்கள். ஆனால் பெரும் வலியை மனதில் புதைத்து கொண்டு அன்றாட வாழ்க்கைக்கு தங்களை பழக்கி கொண்டிருக்கின்றனர். குடிப்பழக்கத்தால் கணவர் உடல்நலமின்றி இறந்து போக பல சமூக அழுத்தங்களை சமாளித்து தனது 4 பெண் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கியுள்ளார் மாரியம்மாள். திடீர்னு படுத்தவன் என்னான்னு தெரியல, ஏந்திக்கல அப்படின்னு சொல்லிட்டு போது வீட்டிலேயே பார்க்கும்போது முடிஞ்சிடுச்சு, வேலையில் எங்கேயும் கூட்டிகிட்டு போவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஒன்றுமே சொல்ல முடியல. ஏன்னா ஆஸ்பத்திரியில் வச்சுருந்து ஒரு 4 நாள் நான் செலவு பண்ணியிருந்தா கூட அந்த கஷ்டம் தீர்ந்துருக்கும். இதே போல் திடீர்னு ஆயிடுச்சு. நல்லாதம்மா 4 மணி அளவில் கூட ஃபோன் பண்ணாங்கம்மா, சீக்கிரம் வந்துடு. அப்போ கூட எனக்கு உடம்பு முடியலன்னு அவர் சொல்லலம்மா. நான் திடீர்னு இது போல் காலமான காரணம் அதுதான். வேலைக்கு சென்ற இடத்தில் குடிபோதையில் மாடியிலிருந்து தவறி விழுந்து கணவன் இறந்து போக குடும்பத்தை தனி ஆளாக நடத்துவது செல்விக்கு பெரும் பாடாக இருக்கிறது. தற்போது இவரின் 2 மகன்களும் பள்ளிப்படிப்பை நிறுத்திவிட்டு வேலைக்கு செல்வதால் தன் மகளை மட்டும் படிக்க வைக்கிறார் செல்வி. 1 பவுன் சங்கிலியை கொண்டு போய் 1000 ரூபாய்க்கு அடமானம் வச்சுட்டு எனக்கு தெரியாமையே குடிச்சிடுவார். வீட்டில் உள்ள குண்டான தூக்கிட்டு போயிடுவார், குடத்தை தூக்கிட்டு போயிடுவார். இந்த மாதிரி வேலைலாம் பார்த்தாரு. ஆனால் என் வீட்டில் நான் நிம்மதிங்கிறதே எனக்கு அந்த குடியினால எனக்கு நிம்மதியே கிடையாது. நான் குடும்பமே அவர்கிட்ட அதிகமாக பண்ணல. 16 வருஷம் குடும்பம் பண்ணேன். அந்த 16 வருஷத்தில் அவர்கிட்ட நான் ஒரு 6 வருஷம் குடும்பம் பண்ணுனா 5 வருஷம் குடும்பம் பண்ணாங்கிறதே எனக்கு அது ஞாபகமே எனக்கு இல்லை. எனி டைம் அந்த குடிச்சிட்டு வருவார், போட்டு அடிப்பார். கேட்டால் எனக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்னு போட்டு அடிப்பாங்க. அடிச்சோன்னா செய்வான். அங்கே எங்கள் ஊர்லேருந்து அங்கே எங்கள் மாமனார்லாம் அவங்க பிள்ளைங்க சாப்பிட்டு பேசுவாங்க. அவங்க அப்போ என்ன செஞ்சுருவாங்க, சரி நமக்கு இருக்கக்கூடாதுன்னு நம்ம பிள்ளைங்களை தூக்கிட்டு எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்துடுவோம். எங்கள் கோயிலே வேலை செய்ய வக்கீல், டீச்சர், நர்ஸ் என தங்களின் கனவுகளை அப்பாவின் குடிப்பழக்கம் குழி தோண்டி புதைத்து விட்டதால் கல்வி என்பது மாரியம்மாளின் பிள்ளைகளுக்கு எட்டாக்கனியாக மாறிப்போனது. ஃபீஸ் கட்ட முடியாமல் தான் நான் நின்றுட்டேன். அம்மாவால் சுத்தமாக கட்டவே முடியல. 2 வருஷம் படிக்கணும், 1 வருஷம் படிச்சிருக்கேன். 1 வருஷம் வரைக்கும் தான் அம்மாவால் கட்ட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஃபீஸ் கட்ட முடியலன்ட்டு அம்மா கூடயே பூ விற்றுட்டு அம்மா கூடயே தான் இருக்கேன். அம்மா மட்டும் வேலை பார்த்து, நாங்கள் 4 பேர் இல்லை, 4 பேர் சாப்பிட்ணும், 4 பேர் படிக்கணும். அவங்க ஒண்டி வேலை பார்த்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏதோ அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருந்துக்கிட்டோம். ஒரு சீர் வைக்க வந்தால் கூட அம்மா மட்டும்தான் வராங்க, அப்பா இல்லாமல் கஷ்டமாக இருக்குது. அம்மாவே எல்லாத்துலேயுமே ஒதுக்கிடுறாங்க. அந்த மது இல்லாமல் இருந்திருந்தா என் பிள்ளையோ இப்போ நல்ல முறையாகவும் என் கணவர் ஆசைப்படுற மாதிரி படிச்சுருந்துருப்பாங்க, வேலை வாய்ப்போடு இப்போ இருந்திருப்பாங்க. சமுதாயத்தில் நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம், இப்போ நாங்கள் அடிமட்டத்தில் தான் நாங்கள் இருந்துகிட்ருக்குறோங்க. அதனால் இதே மாதிரி பல குடும்பங்கள் இதை விட இன்னும் ரொம்ப அடிமட்டத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் மெயின் காரணமே என்னன்னு கேட்டால் குடி தான். குடிக்கு அடிமையாக மரபியல் மாற்றம் ஒரு பொதுவான காரணமாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட உளவியல் தமிழக மக்களை அதிகம் குடிக்கு அடிமையாக்குவதாக மனநல மருத்துவர் ராதிகா முருகேசன் சுட்டிக்காட்டுகிறார். பட் இந்த மாதிரி குடிச்சிட்டு அது மட்டும் இல்லை, அவங்க எமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதும் இது வழியாக தான். இது ஒரு மாஸ்குலைனிட்டியோட ஒரு வெளிப்பாடாக பார்க்குறாங்க. அதாவது குடிச்சிட்டு பொண்டாட்டியை மிரட்டுறது, திட்டுறது, சண்டை போடுறது, வீரமாக பேசுறது, இது ஒரு ஆண்மையோட ஒரு வீரமாக பார்க்குறாங்க. அது தமிழ்நாட்டுக்கே உரிய ஒரு கல்ச்சர். ஒரு எக்கனாமிக் மாடலுங்கிறது வேர்ல்டு ஓவர் என்ன எக்கனாமிக் மாடலை ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் அதிக பணம் வைத்திருப்பவர்களுக்கு டேக்ஸ் போடுவாங்க, டாக்ஸிங் த ரிச் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அதுலேருந்து பணம் கலெக்ட் பண்ணி யார் மிக ஏழ்மையில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்துவது. இதில் அப்படியே ஆப்போசிட். டாஸ்மாக் என்பது டாக்ஸிங் த புவர், த புவரஸ்ட். வெறும் 3000 கோடிக்கு இருந்த டாஸ்மாகின் ஆண்டு வருமானம் கடந்த சில ஆண்டுகளில் ரூபாய் 50,000 கோடியாக உயர்ந்துள்ளதாக கூறும் அறப்போர் இயக்கத்தின் தலைவர் ஜெயராம் வெங்கடேசன், கல்வி, வேலைவாய்ப்பு தருவதற்கு பதிலாக அரசு டாஸ்மாக் கடைகளை மிக எளிதாக அணுகும் நிலையை உருவாக்கி இருப்பதாக குற்றம் சாட்டுகிறார். 2003க்கு முன்பெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா ஒரு கிராமத்தில் 10 பேர் இவங்க தான் பயங்கரமாக குடிப்பாங்கன்னு இருக்கும். இன்றைக்கி நீங்கள் அப்படி போனீங்கன்னா அப்படி கிடையாது. அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நிறைய பேரை குடிகாரர்களாக மாற்றி இருக்கிறீர்கள், நிறைய பேரை தினமும் குடிப்பவர்களாக மாற்றிருக்கிறீங்க.
அப்போ அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி ஒரு மாதத்தில் 14 நாட்கள் தான் அவர்களாக சரியாக வேலை செய்ய முடிகிறதுன்னு ஒரு ஆய்வில் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் 50,000 கோடி ரூபாய் வரி வருமானம் ஈட்டுறாங்க. ரீஹாபிலிட்டேஷனுக்காக என்ன செலவு பண்ணுறாங்க? நான் கடைசியாக பார்க்கும்போது 4 கோடி ரூபாய் இன்னும் செலவு பண்ணுறாங்க. அதில் 1%ன்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கூட 500 கோடி ரூபாய் வரி வருமானத்தில் 500 கோடி ரூபாய் நீங்கள் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் பில்ட் பண்ணியிருக்கணும், பிளாக்கு இருக்கணும், குடிப்பழக்கத்துலேருந்து மக்கள் வெளியே வர்றதுக்கு. அது கூட இல்லையே நீங்கள். இது ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராப்ளம். இதை வந்து நம்ம இதற்கான பொலிட்டிக்கல் வில் அவங்களுக்கு இல்லை. இப்போ திமுக அரசோ அதிமுக அரசோ யாராக இருந்தாலும் அவர்களுடைய தனிப்பட்ட ஆதாயத்தை தான் இதில் பார்க்குறாங்களே தவிர மக்கள் நலனை வந்து இதில் பார்ப்பதில்லை அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். வேலைக்கு போகிறாங்கங்கிறது அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுக்கணும், வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் ஆம்பளைங்களுக்கு ஒரே வேலையாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் எங்களுக்கு காலையிலையும் வீட்டு வேலை பார்க்கணும், வெளியிலையும் போய் வேலை பார்க்கணும், சாயந்தரம் வந்து வீட்டு வேலை பார்க்கணும் அப்படிங்கிற இதில் வந்துட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம்ல. அப்போ நாங்கள் குடிக்கலாம்ல. அப்புறம் நாங்கள் எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சோன்னா என்ன ஆகுது? அப்போ நாங்கள் இப்போ இன்றைக்கி 300 சம்பளம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொன்னாக்க இப்போ அதில் நாங்கள் 200 குடிச்சோன்னா குடும்பம் என்ன பண்ணணும்? குடும்பத்தை யார் பார்க்க முடியும்? பார்க்க முடியாதுல்ல. அப்போ வந்து அந்த ஆம்பளைங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் உடம்பு வழியால் குடிக்கிறோம்னா அது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அது உடம்பு வலிக்கும் இதுக்கும் வந்து என்னப்பா, அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. மெடிக்கலாக வந்து சம்மந்தம் கிடையாது. உலகம் ஃபுல்லாக தான் ஃபிசிக்கல் லேபர் பண்ணுறான். இப்போ ஆஸ்திரேலியாவிலாம் வெள்ளைக்காரன் ஃபிசிக்கல் லேபர் பண்ணுறான். அவன் போய் டெய்லி தண்ணி அடிச்சுட்டா படுத்துட்டு இருக்கான். டாஸ்மாகினால் மதுபோதைக்கு அடிமையாகும் பெரும்பாலானோர் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள விளிம்பு நிலை மக்களாக உள்ளனர். இது அவர்களின் பொருளாதாரத்தை மேலும் சுரண்டி மீள முடியாத நிலைக்கு தள்ளுவதாக சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். கீழ்மட்ட வர்க்கத்தில் இருக்கவங்க, அந்த ஒப்ரஸ்ட் கம்யூனிட்டி, அந்த எஸ்சி கம்யூனிட்டி மக்கள் தான் மெயினாக இந்த லேபர் வேலை பண்ணுறாங்க. ஸோ நீ லேபர் வேலை பண்ணுறியா, அவனுக்கு உடம்பு வலிக்குதா, அப்போனா நீ குடிச்சாகணும் அப்படின்ற மெசேஜை வந்து கொடுக்கறதே நான் அதை ஒரு ஜாதி பாகுபாட்டை தான் நான் பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி வந்து எல்லாமே டாஸ்மாக் சுற்றி இருக்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு குவார்ட்டரை வந்து டாஸ்மாக்லேருந்து கொண்டு போய் கொடுக்கணும். நீங்கள் வந்து பார் யார் வச்சுருப்பாங்கன்னா லோக்கல் பொலிட்டீஷியன் தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ எல்லா லெவல்லையும் இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் அந்தந்த லெவலில் இருக்கக்கூடிய டாஸ்மாக்கை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ அவர்களுக்கு ஆதாயம் இருக்கிறது என்பதனால ஒரு சோஷியோ எக்கனாமிக் டிசாஸ்டர் நடந்தாலும் அது பரவாயில்ல, அது எங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் இது ஒரு சோஷியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக் டிசாஸ்டர், ஒரு பேரிடராகவே நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இதுதான் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய வறுமை உண்டாக்கும் திட்டமாக நம்ம பார்க்க முடியும். 2015ஆம் ஆண்டு சமூக ஆர்வலர் சசி பெருமாள் மரணம் தமிழகம் முழுவதிலும் மக்களை டாஸ்மாகிற்கு எதிராக கிளர்ந்தெழச் செய்தது. இதனால் பல்வேறு கட்சிகளும் மதுவிலக்கை முக்கிய பிரச்சாரமாக கையில் எடுத்து தங்கள் தேர்தல் அறிக்கையிலும் குறிப்பிட்டிருந்தன. மீண்டும் ஆட்சி அமைத்தவுடன் மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்பட்டு பூரண மதுவிலக்கு என்ற நிலை எய்தப்படும். ஆட்சிக்கு வந்து நம்ம முதல் வேலையா செய்வோம். நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஆட்சியில் வந்து கண்டிப்பா இதை வந்து நிறுத்தணும் ஐயா. ஃபுல்லாவே எங்கேயுமே இருக்கவே கூடாது ஐயா. உங்களால முடியுங்களா? உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா சொல்லுங்க. கண்டிப்பா எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஐயா. ஆனால் ஆட்சிக்கு வந்ததும் மதுவிலக்கு சாத்தியமில்லை என மாற்றி பேசிய அதே கட்சிகள் மதுக்கடைகளை குறைக்கிறோம் என புதிய தீர்வை முன்வைத்தன. ஆனால் மது இல்லாமல் மக்களால் வாழ முடியும் என்பதற்கு கொரோனா காலகட்டமே உதாரணம் என கூறும் பெண்கள் டாஸ்மாக் கடைகளை மூடுவதே எங்களுக்கு விடிகளை தரும் என்கின்றனர். டாஸ்மார்க் பக்கத்தில் இருக்கிறதுனால எல்லாருமே, எங்கள் அப்பான்னு இல்லை, எல்லாருமே இங்கே தெருவில் உள்ளவங்க எல்லாருமே டாஸ்மார்க்கில் தான் போய் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு வந்து ரொம்ப இது பண்ணுறது, கொஞ்சம் ஒரு மென்டல் இதாகவே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அதுவும் டாஸ்மார்க்கர் பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஒழிச்சா கொஞ்சம் எல்லாருமே நல்லா இருப்பாங்க, எல்லா குடும்பமும் நல்லாயிருக்கும். எங்களை மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாருமே நல்லா இருப்பாங்க. டாஸ்மார்க்கை ஒழிக்கணும்.